தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அதிமுக ஆண்ட கட்சியும் ஆள்ற கட்சியும் கரப்ஷன்ஸ் பார்ட்டி ஊழல் கட்சிகள் நாங்கள் வந்தால் ஊழலே இல்லாமல் ₹1 கூடியும் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பூரா மகாத்மா காந்திகள் புத்தருடைய வாயில்ஸ் தான் கொடையை வச்சுருக்காரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கள்ள டிக்கெட்டு எவ்வளோ விற்கிறார் விஜய்? அந்த அவர் படத்தில் எப்படி போகுது? ஒவ்வொரு டிக்கெட்டும் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணம், ஒரு பைசா தொட மாட்டேன், எனக்கு தேவையே இல்லைங்கிறார். பணம் அதில் வந்ததுனால இப்போ பணத்தை கள்ள டிக்கெட் விற்காம எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா நியாயமான ஆளு சொல்லலாம். 1.5 கோடி இப்போ இது போட்டிருக்காங்க ஃபைன். யாருக்கு? விஜய்க்கு. அந்த ஏதோ ஒரு பணத்தில் பணம் கட்டுறேன்னு சொல்லி அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே ஒரு மகாத்மா நல்லவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னாக்கா நம்புவாங்க. விஜய் ஏற்கனவே ஊழல் பேர் வழியாக இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனா அதை இப்போ டிக்கெட் லாட்ரி சீட்டெலாம் எப்படி விற்பாங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஊழலை பற்றி பேசும்போது சிரிப்பு தான் வருது. எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய வழிகாட்டியெல்லாம் சொல்கிறார் விஜய். அவர் போய் இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி எதிர்க்க எங்கள் முன்னாள் ஆண்டவங்களை சொல்லலாமா? அவருக்கு என்ன கொள்கை? அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி சொன்னால் மற்றவங்களை இதில் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊழல் நடக்குது ஆளுங்கட்சி, அதை சொல்லுங்கள். எங்களை சொல்ல வேண்டிய என்ன விஷயம்? இது வரைக்கும் எடப்பாடி ஐயா, பழனிசாமி ஐயா அவர் மேல் வழக்கு போட்டாங்க. எந்த வழக்கு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இதில் தள்ளுபடி செய்யறதுனா தீர்ப்பு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க? கே ராமச்சந்திரன், தென்னரசு, எங்கள் நம்ம ஊர் பெரியசாமி, பொன்முடி, நேரு, வேலு, இப்படி 16 பேர் இருக்குது. செந்தில் பாலாஜி, மகாத்மா காந்தி பகிரங்கமாக இது கண்டக்டருக்கு டிரைவருக்கெல்லாம் பணம் வாங்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் நான் விடுதலை பண்ணுறேன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் வெளியே வந்துட்டார். இன்னொரு நல்ல நீதிபதியை பார்த்து அதில் விட்டுறது தப்புன்னு சொல்லி இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 476 நாள் ஜெயிலில் இருந்தார். யார்? செந்தில் பாலாஜி. உங்களுக்கு அமைச்சர் பதவி ஜாமீன் கேட்குறாரு. அமைச்சராக நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஜாமீன் கிடையாது. ஜாமீன் ஒன்றுனா அமைச்சர் பதவி விட்டு விலகுன்னு கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டதுக்கு பின்னால் வெளியே வந்திருக்காரு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு குற்றவாளியை தண்டித்ததுக்கு பிறகும் அமைச்சர் பதவி கொடுத்த ஒரு உத்தமர் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.